ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, MSME GO1 ன்ற ஃபார்ம் வந்து MCA வெப்சைட்ல வந்து லேட்டா ஃபைல் பண்ணதுனால, அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் மேல வந்து பெனால்டீஸ் வந்து MCA டிபார்ட்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கேஸ் பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மெம்பர்ஷிப் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலயும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து எப்ப வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 15/11/2023ல தான் வந்து இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் அஜாதிகேஷன் ஃபார் பெனால்டீஸ் அண்டர் செக்ஷன் 454 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2003 ரீட் வித் ரூல் 3 இந்த செக்ஷன் 454ல வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி மேல வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஆர்&டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, பெங்களூர் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23/12/2024ல 23/12/2004ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, பெங்களூர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கம்பெனி ஹாஸ் ஃபைல்ட் சுமோட்டோ அப்ளிகேஷன் 25/8/2003 ஸ்டார்ட்டிங் the company did not provide complete disclosure on specific transaction MSME 01 for ஏப்ரல் 2022ல இருந்து செப்டம்பருக்கும், அக்டோபர் 2022 மார்ச் 23க்கும் வித்தின் த டைம் லிமிட்குள்ள அவங்க வந்து பண்ணல. அவங்க வந்து எப்ப பிலேட்டடா வந்து ஃபைல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25/7/2023ல தான் வந்து அவங்க ஃபைலே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு வந்து இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஆஸ் பர் செக்ஷன் 405 சப்செக்ஷன் 1 ஆஃப் சாப்டர் 25 ஆஃப் ஆக்ட். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபை கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, இப்ப MSME 101 ஃபைல் பண்ணதுக்கான டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 31 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டூ செப்டம்பர். அதாவது ஏப்ரல் டூ செப்டம்பர் அந்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 31 அக்டோபருக்குள்ள வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாரி 13 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டூ மார்ச். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டூ செப்டம்பர் வந்து 31 அக்டோபருக்குள்ள பண்ணணும். அடுத்து அக்டோபர் டூ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 13 ஏப்ரல்குள்ள வந்து பண்ணணும். ஆக்சுவலா இந்த MSME GO1 ன்ற ஃபார்ம் எதுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ்ல உங்களோட MSME கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 45 டேஸ்க்குள்ள வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்க ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, MSME GO1 ன்ற ஃபார்ம்ல வந்து நீங்க ஃபைல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெனால்டீஸ் வந்து இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ண லேட்டா ஃபைல் பண்ணதுக்கு பெனால்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 405 சப்செக்ஷன் 4 படி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஃபெயில் டூ ஃபைல் MSME 01 இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ₹20,000 வந்து ஃபைன் போடுவாங்க. நீங்க வந்து ஃபைல் பண்ணாம விட்டதுக்கு. பட் ஆனா நீங்க கன்டினியூஸா இதே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டே ₹100 வந்து ஃபைன் போடுவாங்க. அதே மாரி நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹3,00,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எம்சிஏ பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா, 25, ₹50 அதே மாரி இன்கம் டேக்ஸ்லாம் 5,000 இன்ட்ரெஸ்ட் அந்த மாரி கால்குலேட் ஆகும். பட் எம்சிஏ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ₹20,000 ஃபைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பெர் டே கணக்குல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டே ₹100 கணக்குல வந்து போடுவாங்க. அது வந்து சப்ஜெக்ட் டூ மேக்ஸிமம் ₹3,00,000 இந்த ஃபார்முக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ₹3,00,000 வந்து ஃபைன் போடுவாங்க. இப்ப இவங்க ஃபைல் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 25/7ல தான் வந்து இவங்க ஃபைலே பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ 01 ன்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, 25/7/2023ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டூ செப்டம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அந்த பீரியட்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1/11/2022லேருந்து 25/7/2000 அதாவது அவங்க ஃபைல் பண்ணதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் கால்குலேட் கிட்டத்தட்ட அதுவே பார்த்தீங்கன்னா, 266 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதே மாரி அக்டோபர் டூ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 85 டேஸ் கிட்ட வந்து டிலேவா ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்ததுக்கு அவங்க செக்ஷன் 405 படி எவ்வளோ பெனால்டீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 265 டேஸ் கிட்ட லேட் ஃபீ. பெர் டே வந்து 2000 பிளஸ் ₹100 வந்து ₹1000 கால்குலேட் பண்ணி ₹3,00,000 வந்து இது மேக்ஸிமம் பெனால்டீஸ். நம்ம இங்க பார்த்தோம்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹3,00,000 இது பெனால்டீஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ₹2,85,000 விச் எவர் இஸ் ஹை. ஏன்னா இது கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் மேல வந்து 2,85,000ம்
பட் போத் டைரக்டர்ஸ் 2 பேர் டைரக்டர்ஸ் மட்டும் 2,85,000 வந்து பெனால்டிஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அத்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 85 டேஸ்ன்றனால அது ஒரு ₹1,04,000 வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 1,04,000 கம்பெனிஸ் மேலயும், டைரக்டர்ஸ் மேலயும் 1,00,000 மேக்ஸிமம் வந்து 3,00,000 விச் எவர் இஸ் லெஸ்ன்றனால 1,04,000 வந்து உங்களுக்கு வந்து பெனால்டிஸ் ஆகி உங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க அப்பீல் ஏதாச்சும் போடணும் அப்படின்ற இது பண்ணாங்கன்னா, இவங்க வந்து டைரக்ட்டா எம்சிஏ வெப்சைட்ல வந்து 90 டேஸ்க்குள்ள வந்து இவங்க வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும். வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள பண்ணணும். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்க கம்பெனிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபைல் பண்றாங்களா? இல்லையா? நீங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இந்த மாரி ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கம்பெனிஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லையான்னு கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப எம்சி வெப்சைட்டும் வந்து புதுசா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து ஈஸியா நீங்க எவ்வளோ டிலேவா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிலேவா ஃபைல் பண்ணாலும் ஒரு அக்செப்ட் ஆயிருக்கும். பட் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்க அக்யூரேட்டா லேட் ஃபீஸ் எல்லாமே கால்குலேட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஸோ உங்க கம்பெனிஸும் இந்த எம்சிஏ ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வந்து வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.